ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா எம்ஐ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ லெவல் லைட் 5Gங்கிற மொபைல் ஃபோன் வந்து இந்தியாவில் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து லான்ச் ஆக போகுது. அது பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ஐ லெவல் லைட்டுன்னு ஒரு மொபைல் லான்ச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 5G வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 5G தான். ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து எம்ஐ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஜூன் 22 அன்னைக்கு. அது பார்த்தீங்கன்னா எம்ஐ லெவல் லைட்டுங்கிற மொபைல் வந்து ஒரு 20,000 பட்ஜெட்டுக்குள்ளே இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 5G இல்லை, இது வந்து 4G வேரியன்ட். 5G வேரியன்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஆனால் வந்து லான்ச் ஆகலை. இது வந்து குளோபலாக லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இந்த 5G மொபைல். ஆனால் 4G வந்து லான்ச் ஆயிடுச்சு ஜூன் 22. 5G பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதோட லீக்ஸு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் நமக்கு கிடச்சிருக்கு. எம்ஐ லெவல் லைட் 5Gயோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட் எப்பயும் போல் டிஸ்பிளேலேருந்து பார்த்துக்கலாம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.55 இன்ச் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2400 x 1080 பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷனும் சூப்பராகவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR10 சப்போர்ட் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. 10 பிட் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 10 பிட் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு பிரைட்னஸ் 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வேறு கொடுத்துருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து டிஸ்பிளே தான் மெயினேன்னு சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வேறு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலேயே நிறைய இது கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு மொபைல் மாதிரி தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 500 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹை பிரைட்னஸ் மூடுன்னு சொல்லி 800 நெட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல டிஸ்பிளே குவாலிட்டி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஐயில் இதில் 5Gயில் பார்த்தீங்கன்னா கார்னிங் கோர்லாகில் 6 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4G வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 6 ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 பிட்டு 8 பிட்டுக்கு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன். எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 3 கலர் வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஃபஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், இன்னொரு சென்டர் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்த லாஸ்ட் கலர்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கலர் டிசைனுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 159 கிராம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 157 4G வெர்ஷனில். அப்புறம் திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் 6.81 mm கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்லிம்மாகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக வெயிட்டு எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது அதோட கேமரான்னு பார்த்தீங்கன்னா 64 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. 5 MP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலி மேக்ரோ கேமரான்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ எடுத்துக்கலாம் நீங்கள் 30 fps. அதே மாதிரி முன்னாடி செல்ஃபின்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பஞ்ச் கோல் கொடுத்துருக்காங்க. முன்னாடி அந்த பஞ்ச் கோலில் பார்த்தீங்கன்னா 20 MP யூஸ் பண்ணி நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம். அது எம்ஐ லைட்டில் 4G வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் 16 MP தான் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5G வெர்ஷனில் உங்களுக்கு 20 MP கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகனோட 780G 5G ப்ராசர்னு தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் தான். இந்த ப்ராசர் வந்து கேமிங்க்கு உங்களுக்கு 5G சப்போர்ட்டட் இந்தியாவுக்குள்ளே வேணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு 5G சப்போர்ட்டட் நல்லா கேமிங் ப்ராசர் தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா AMOLED கொடுத்துட்டு இந்த எம்ஐ பார்த்தீங்கன்னா சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுக்குறாங்க. இது எப்பயும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன் டிஸ்பிளே கொடுக்குறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு AI ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புதுசாக பார்த்தீங்கன்னா இதில் டியூயல் ஸ்டீடியோ ஸ்பீக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரில. மொபைல் வந்து அன்பாக்சிங் பண்ணால் தான் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டியூயல் ஸ்டீடியோ ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா MIUI 12.5 அப்டேட் தான் உங்களுக்கு வந்திருக்கும். இதில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. MIUI 12.5 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நோ ஆட்ஸ்ன்னு வந்து MIA வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரில. இந்த UI யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்ஸ் எல்லாம் வருதான்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் அப்டேட்டோட தான் வரப்போகுது. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு லெவல் தான் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்டேட்லாம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4250 mAh கொடுத்துருக்காங்க. இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரில. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இன் பாக்ஸோட அடாப்டர் எல்லாமே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தான் எல்லா மொபைலும் கொடுக்குற மாதிரி இப்போ டைப் சி கேபிள் எம்ஐ தந்துடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் LPDDR
4x சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட் ஆப்ஷன் தான் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஆப்ஷன் ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இருக்குது. 2 வேரியண்ட் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அந்த வேரியண்ட்டு ப்ரைஸ் நான் சொல்கிறேன். இப்போ 6GB ரேம் பார்த்தீங்கன்னா 128GB ரோம் பார்த்தீங்கன்னா 25,999 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26,000க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து அக்செப்டட் ப்ரைஸ் தான். 8GB 128GB ரோம் பார்த்தீங்கன்னா 27,999 ரூபாய்க்கு, கிட்டத்தட்ட 28,000க்கு தான். இது பார்த்தீங்கன்னா அக்செப்டட் ப்ரைஸ் தான். இதுவே வரும்னு சொல்ல முடியாது. இந்தியாவுக்கு வரும்போது நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. இந்த MI லெவல் லைட் 5G மொபைல் யார் யார் வந்தால் வாங்குவாங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைலுக்கு நான் வெயிட் பண்ணுறேன்னு யார் யார் சொல்கிறீங்களோ அது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆகுதுன்னு அஃபீஷியலாக ஒன்றும் மென்ஷன் பண்ணல யாருமே. அஃபீஷியலாக வந்தால் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகிறேன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்